எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இவருக்கு 33 வயது முடியும் தருவாயில் உள்ளது. இவருக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கிறது. இவருக்கு எப்பொழுதுதான் திருமணம் நடக்கும், இவருக்கு திருமண காலகட்டம் எப்போது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இது மிகவும் ஒரு அதிசயமான ஜாதகம். 33 வயது கடந்தும் இன்னும் பெண்ணுக்கு திருமணமாகவில்லை. இவருக்கு 35, 36 வயதுக்கு மேலே தான் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அதோடைய கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 31/10/1993 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 2:31க்கு பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகும். இவர் கும்ப லக்கணம், 3இல் சந்திரன், 4இல் கேது, 8இல் சுக்கிரன், 9இல் சூரியன், புதன், குரு, செவ்வாய். குருவும் செவ்வாயும் அஸ்தங்க தோஷத்தில் உள்ளார். 10இல் ராகு, 12இல் சனி. இவர் பிறக்கும்போது சுக்கிர தசை 4 வருடம் 8 மாதம் 15 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு சூரியன் ஒரு 6 ஆண்டு காலம், சந்திரன் ஒரு 10 வருடம், செவ்வாய் ஒரு 7 வருடம், ராகு ஒரு 18 வருடம். 45 வயது 8 மாதம் 15 நாட்கள் வரைக்கும் இவருக்கு ராகு தசை நடக்கும். இவருக்கு வயது தற்போது 32 வயது முடிந்து 9 மாதம் 1 நாட்கள் ஆகிறது. 33 வயது இன்னும் ஒரு 3 மாதத்தில் முடிய போகிறது. இதுவரைக்கும் இவருக்கு திருமணம் ஆகவில்லை. இப்பொழுது நடப்பது ராகு திசையில் குரு புத்தி 22/8/2026 வரைக்கும் நடக்கிறது. இவருக்கு திருமணம் ஏன் இதுவரைக்கும் நடக்கவில்லை? லக்னாதிபதி 12இல் மறைந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம்தான். தப்பில்லை, பாவகிரகங்களாகி 12இல் மறைந்திருக்கிறது. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நீசமான அமைப்பில் இருக்கிறார். அடுத்தது 7ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய அந்த கலத்திர காரகன் சுக்கிரன் 8இல் மறைந்து நீசமான அமைப்பில் இருக்கிறார். அதுவும் ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் நீசமாகி 8இல் மறைந்திருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்திலும் ராகு அமர்ந்திருக்கிறார். அதேபோல் லக்னத்திற்கு 2ஆம் இடம் குரு, குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு, அவர் 9இல் அமர்ந்து சூரியன், நீச சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். அது தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். செவ்வாயும் சனியும் சமசப்தமாக பார்த்து கொள்ளும். 29 டிகிரி செவ்வாய் 29 டிகிரியில் இருப்பார். சனியும் 29 டிகிரியில் இருப்பார். சனியும் செவ்வாயும், செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்கும், சனி 10ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கும். அப்பொழுது செவ்வாயும் சனியும் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அந்த பாவத்துவத்தில் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு அஸ்தங்கமாகி செவ்வாய் சனியினுடைய தொடர்பில் இருக்கிறார். அதேபோல் 7ஆம் அதிபதி நீசமாகி அவரும் செவ்வாய் சனியினுடைய கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். சுக்கிரனும் முழுமையான 8இல் மறைவு ஸ்தானம். அப்போ சுக்கிரன் நீசமாகி 8இல் மறைந்திருப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். இதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த முழு பௌர்ணமியில் தான் பிறந்திருக்கிறது. இருந்தாலும் இவருக்கு 35 வயது வரைக்கும் திருமணம் ஆகாது. அதன் பிறகுதான் சந்திரனுடைய அதியோகம் இதை நிவர்த்தி பண்ணி இந்த சுக்கிரன் 8இல் மறைந்த சுக்கிரனுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தது ராகு தசை குரு புத்தி முடிந்து ராகு தசை சனி புத்தி நடக்க போகிறது. சனி கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். லக்னாதிபதி 12ஆம் அதிபதி, அவரும் 29 டிகிரியில் இருந்து இந்த 7ஆம் இடத்திற்கும் ஒரு 2-3 டிகிரி 4 டிகிரி அளவுக்கு இந்த 7ஆம் இடத்தை அவரும் சனி பார்த்து சேதப்படுத்துவார். இதனால் இவருக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பில் அவரும் நீச அமைப்பில் இருக்கிறார். லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், அவர் நீச சூரியனோடு சேர்ந்து செவ்வாய் சனி இவர்களுடைய அந்த பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அந்த புதனும் நீச்ச சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். இதுபோல் ராசி லக்னம் 2, 7, 8 5ஆம் பாவகம் கலத்திரகாரகனாகிய சுக்கிரன் இவர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் இவருக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கவில்லை. இன்னும் இந்த சனி புத்தி வரைக்குமே இவருக்கு திருமணம் கூடாமல் தள்ளி போகக்கூடிய அமைப்பு தான் இவருடைய ஜாதக கிரக நிலை இருக்கு. சனி புத்தி முடிந்து புதன் புத்தியில் தான் 5ஆம் அதிபதி புத்தியில் தான் இவருக்கு சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிரகம் தான் இவருக்கு அந்த புதனுடைய புத்தியில் தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். அடுத்தது அந்த புதனே 5ஆம் அதிபதியாக இருப்பதால் அவருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். குடும்பஸ்தானத்து அதிபதி குரு அஸ்தங்கமாகி நீச்ச சூரியனோடு சேர்ந்து செவ்வாய் சனியினுடைய பார்வையில் அமர்ந்திருப்பது மிகவும் குடும்பஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் நீசமாகி லக்னத்துக்கு 8இல் மறைந்து அவரும் குடும்பஸ்தானத்து அதிபதி
அவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் இவருக்கு குடும்பம் அமைவதே மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சனி புத்தி முடிந்து புதன் புத்தியில் தான் இவருக்கு அந்த திருமணம் காலம் கூடும் வகையில் அவருடைய ஜாதக அமைப்பில் இருக்கிறது. இதுபோல் அந்த கிரகங்கள் கடுமையாக பலவீனமாக குடும்பஸ்தானம், 7ஆம் இடம், சுக்கிரன், இவர்கள் எல்லாம் அஸ்தங்கம தோஷத்தில் மாட்டிக்கொண்டு நீச அமைப்பில் இருப்பதால் இவர் திருமணத்தை செய்ய வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு குற்றம் குறையுள்ள ஒரு ஆணையோ அதுபோல் திருமணம் செய்து கொண்டால் இவருக்கு அந்த சீக்கிரம் திருமணம் நடக்கும். ஆனால் இவர் எதிர்பார்ப்பு அதிகமாக வைத்து கொண்டு இருந்தால் இவருக்கு திருமணம் எளிதில் நடக்காது. 35 வயதுக்கு மேல் தான் இவருக்கு திருமணம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட விளக்கங்கள் மற்றும் சோதிட சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.